Hello friends, welcome back to my channel Easy Recipes by Maria Jude. இன்னைக்கு நம்ம வீடியோல உடைச்ச முட்டை குழம்போட ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தக்காளி ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் சின்ன சைஸ் தக்காளி நான் 6 எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சி 2 துண்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 10 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா ஜூஸாக அரைச்சிடலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், சாம்பார் வெங்காயம். அது ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். ஸோ அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை வதக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி ஜூஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டினியூஸாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த தக்காளி ஜூஸ் அதுக்கப்புறமா நம்ம போட்ட தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம முட்டையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் இப்போ 6 முட்டை உடச்சி ஊற்றுறேன். ஸோ ஒரு முட்டைக்கு கொஞ்சம் கேப் விட்டு உடச்சி ஊற்றுங்க. ஸோ எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. ஸோ ஃப்ளேமை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ முட்டையெல்லாம் நல்லா வேகட்டும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்குது. இப்போ அதை இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் இன்னொரு பக்கமும் நல்லா சேரும். இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுடுறேன். திருப்பி விட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையை மேலே தூக்கிடுங்க. ஸோ மல்லி இலையை மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உடைச்ச முட்டை குழம்பு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்கலாம்.